ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு அதிரடியான சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா தமிழக அரசு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பாருங்கள், 10/6/2026 அன்னைக்கு இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது விநியோக திட்டம் முன்னுரிமை குடும்ப அட்டை பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பு, அதேமாரி இறந்த நபரின் விவரங்களை உரிய படிவத்தில் அனுப்பி வைக்க கூறுதல் போன்ற ஒரு டாப்பிக்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி முன்னுரிமை அட்டை PHH கார்டு வச்சுருக்காங்க. அதேமாரி ஏஏஒய்க்கான கார்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்தி யோஜனா அன்ன யோஜனா கார்டு வச்சுருக்கவங்க தங்களுடைய ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டைகளில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை 100% நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அனைத்து மண்டலங்களிலிருந்து பெறப்பட்ட இறந்த நம்முடைய பட்டியல் உள்ள பெயரினை பொது விநியோக திட்ட தரவுகளில் நீக்கம் செய்யுமாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையை பார்த்தா அந்த கடிதத்தில் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, PHH மற்றும் ஏஏஒய்க்கான கார்டு வச்சுருக்கவங்க அவங்க அந்த கார்டில் எத்தனை மெம்பர் இருந்தாலும் சரி, அவங்க குடும்ப உறுப்பினர் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஸோ மகன் மகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சரி, எத்தனை மெம்பராக இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக 100% அவங்க கைவிரல் ரேகை இருக்கு பாருங்க, பயோமெட்ரிக் KYC அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இறந்தவரின் பெயரை அந்த லிஸ்ட்டில் இருந்து தூக்குங்க அப்படின்ற மாரி ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இப்பொருள் தொடர்பாக பார்வை நாளில் காணும் நேர்முக கடிதத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளரால் இறந்த நபருடைய பட்டியல் பின்வரும் குறைபாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க பார்த்தீங்கன்னா இறந்த நபருக்கான ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. உடனடியாக அவங்க பெயரெலாம் நீக்குவதற்காக அதில் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சில மாவட்டங்களில் குடும்ப அட்டை எண் மற்றும் இறந்த நபரின் பெயர் இடம்பெறவில்லை எனவும், இறந்த நபரின் பெயரானது ஆங்கிலத்தில் முழுமையாக பதிவு செய்யப்படாமல் சில இடங்களில் தமிழில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், மேலும் ஆதார விவரங்கள் குறிப்பிடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இறந்த நபரின் ஆதார் எண்ணினை அனைத்து மண்டலங்களிலிருந்தும் பெற்ற அவ்விவரத்தினை அனுப்பி வைக்கும் நேர்வில் மட்டுமே இறந்த நபரின் பெயரை பொது விநியோக திட்ட தரவு தொகுப்பிலிருந்து நீக்கம் செய்ய இயலும் எனவும், இறந்த நபரின் பெயரினை பொது விநியோக திட்ட தரவு தொகுப்பில் உள்ளவாறு ஆங்கிலத்தில் குறிப்பிட்டு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இறந்தவரின் பெயர்கள் எல்லாமே பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிட்டு அவங்க பெயர்லாம் நீக்கிடுவாங்க. ஸோ இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தா இன்னும் பெயர் நீக்காமல் இருக்காங்க. இறந்தவருடைய பெயர்கள் எல்லாமே இன்னும் நீக்காமல் ரேஷன் கார்டில் அப்படியே வச்சுருக்காங்க. அதனால் எல்லா லிஸ்ட்டையுமே அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்ற மாரி சொல்லி மீண்டும் கரெக்டாக அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. எனவே PHH மற்றும் ஏஏஒய் குடும்ப அட்டைகளில் உள்ள பயனாளிகள் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை 100% நிறைவேற்றுவதற்கு இணங்க இறந்த நபரின் விவரங்களை சரியான ஆதரவுடன் இணைக்கப்பட்ட படிவத்தில் சரியாக பூர்த்தி செய்து அலுவலகத்துக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 100% எல்லாருமே உங்களுடைய கைவிரல் ரேகையை வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்த நபர் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக அவங்க பெயரை நீக்கம் பண்ணிடுங்க அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இல்லை அப்படின்னாலும் அவங்களே பார்த்தா டேட்டா பேஸ் மூலமாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 46,000 புதிய ரேஷன் அட்டைகள் ரெடியாக இருக்குதுங்க, அச்சிட்டு தயார் நிலையில் இருக்குது. ஸோ விரைவில் பார்த்தா ரேஷன் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அதேமாரி ஜனவரி மாதம் முதல் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் புதிய கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஓரிரு மாதங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி தமிழக அரசு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரேஷன் சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு சில தகவல்லாம் தமிழக அரசு அப்டேட் பண்ணிட்டு வராங்க. அதாவது அடுத்த மாதத்துக்கான ரேஷன் பொருட்களை இந்த மாதமே அனுப்பி வைக்கிறது, பேக்கெட்டுகளை விநியோகம் பண்ணுறது, இந்த மாதிரி புது புது தகவலை கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.